இந்த உலகத்தில் பல மொழிகள் இருக்குது. அதில் எல்லா மொழிகளுக்கும் எழுத்து வடிவம் இருக்குதானா? அதுதான் இல்லை. சில மொழிகள் பேச்சு வழக்கில் மட்டுமே இருக்குது. அப்படி எழுத்து வடிவமும் பேச்சு வழக்கிலும் உள்ள மொழிகள் உலகத்தில் குறைவு. அப்படியும் அதில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அழியாமல் இருக்கிற மொழிகள் ரொம்பவும் குறைவு. அதில் ஒரு மொழி தான் அன்னை தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியில் இருக்கிற எழுத்துக்கள் பிராமிய மொழியிலிருந்து கடன் வாங்கப்பட்டதா? இந்த பிராமிய மொழிகள் தான், இந்த பிராமிய ஸ்கிரிப்ட்ங்கிறது தான் இந்தியாவிலே பழமையான ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறாங்களே. இந்த தமிழ் எழுத்து முறை அங்கிருந்து தான் வந்ததா? அந்த பிராமிய எழுத்திலிருந்து தான் தமிழ் மொழி கடன் வாங்கப்பட்டதா? வாங்க யோசிக்கலாம். நீங்கள் காண்பது காவியத் தலைவன். நான் சசிகுமார். இன்னைக்கு நாம் எழுதுகிற இந்த தமிழ் எழுத்துங்கிறது அந்த காலத்தில் எழுதின தமிழ் எழுத்துக்கள் அல்ல. இன்று நாம் எழுதுகிறது வட்டெழுத்து முறை. அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் எங்கிருந்து வந்தது? அது அந்த பிராமிய எழுத்து வடிவத்திலிருந்து தான் வந்ததா? வாங்க பார்ப்போம். 1882 ராபர்ட் செவல் என்கிற அறிஞர் மாங்குளம்ங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கு அவர் ஒரு பாறையை பார்க்குறாரு. அதில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதை பார்த்து வியக்கிறாரு. அந்த கல்வெட்டில் சில குறிப்புகள் எழுதி இருக்குது. அதை பார்த்தபோது ராபர்ட் செவல் இது பிராமிய எழுத்து அப்படின்னு நினைக்கிறாரு. அது பிராமிய எழுத்தாக இருக்கிறதுனால அது பாலி மொழியில் எழுதியிருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். 1896 கல்வெட்டு நிபுணர் வெங்கையா அந்த கல்வெட்டை படித்தபோது அது பிராமிய மொழியில் தான் இருக்குது, ஆனால் அதில் தமிழ் சொற்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதனால் அதுக்கு தமிழ் பிராமி அப்படின்னு முடிவு பண்ணுறார். மேலும் இது கிமு 3ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி இருக்கலாம்னு ஐராவதம் மகாதேவன் சொல்கிறார். சமணர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த காலகட்டம்னு சொல்லப்படுறது இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டு. இந்த கல்வெட்டில் சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய தொழிலாளி ஒருவன் இந்த சமண துறவிக்கு கல் படுக்கை அமைச்சு சந்ததா அந்த குறிப்பில் எழுதியிருக்கு. அப்படின்னா இந்த தமிழ் எழுத்து பிராமி எழுத்து வடிவத்திலிருந்து வந்ததா? தமிழுக்கென எழுத்து முறையே அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது தான் காலம் உன்னை கொண்டு வந்து கண்முன்ன நிறுத்துது. வல்ல அகழ்வாராய்ச்சி. அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுத்த பொருட்கள் பிராமிய எழுத்துக்களே அல்ல. அந்த எழுத்துக்கள் புதுசாக இருக்கு. பிராமிங்கிற எழுத்து கலப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு மொழியாக இருக்குது. அந்த எழுத்து தான் தமிழி. தமிழ் மொழி வளர்ந்த எழுத்து முறை தமிழி. இதன் மூலமாக பிராமிங்கிற எழுத்து முறை மட்டும் இல்லை, தமிழிங்கிற எழுத்து முறையும் இருந்திருக்குங்கிறது தெரியுது. இந்த பிராமி எழுத்து முறையும் தமிழி எழுத்து முறையும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த பிராமி எழுத்து முறையிலேருந்து இந்த தமிழி ஸ்கிரிப்ட் வந்துச்சா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அதுக்கும் பதில் வந்துச்சு காலத்தில். 2017 அகழ்வாராய்ச்சி நடக்குது கீழடியில். அங்கே மண்பானைகள் கண்டெடுக்கிறாங்க. அங்கே அந்த மண்பானையில் தமிழி எழுத்துக்கள் இருக்குது. அதன் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். சமணர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது 3ஆம் நூற்றாண்டு. இந்த இந்தியாவிலேயே பழமையான கல்வெட்டுன்னு சொல்கிற அசோகர் கல்வெட்டு எழுதின அந்த பிராமிய கல்வெட்டு அதுவும் அந்த காலகட்டத்துக்கு உரியது. ஆனால் இந்த மண்பாண்டங்கள் உருவான காலகட்டம்ங்கிறது 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு.
எப்படின்னா, இந்த பிராமி எழுத்து தமிழகத்திற்கு வரும் முன்னமே, சமணர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் முன்னமே இங்க ஒரு எழுத்து முறை தன்னாட்சியில இருந்திருக்கு. தமிழி ஸ்கிரிப்ட் அதுதான் இந்தியாவிலேயே பழமையான ஸ்கிரிப்ட். பழமையான ஸ்கிரிப்ட் அதுனா அப்போ அந்த பழமையான மொழி தான் தமிழ். இப்போ நம்ம தமிழ் மொழி எழுத்து வடிவம் மாறி வட்டெழுத்து முறைக்கு வந்து இப்போ பல உலக நாடுகளில் பறந்து விரிஞ்சு கிடக்குது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பல பேருக்கு இந்த தமிழ் எழுத்துக்களை படிக்க தெரியலங்கிறது தான். அனைவரும் தமிழ் வளர்ப்போம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். இது போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் காவியத் தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.